எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பிரைட் டு பி. ஐம் ஸோ சாரி, இப்படி ஒரு பிரைட் டு பி நான் விஷ் பண்ணணும்னு நினச்சி பார்க்கல. அண்ட் ஐ மிஸ் யூ. நிச்சயமாக ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு நிச்சயமாக தெரியல. என்னென்னவோ ஷேர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் முக்கியமான டைமில் நான் கூட இல்லாதது வருத்தம்தான், கஷ்டம்தான். ஆனால் ஐம் ஸோ சாரி. ஆனால் உன்னோட இந்த டேவை மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணு. லைக் உன்னோட ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ணு. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நான் வந்து இங்கேருந்து விட்னஸ் பண்ணுவேன். கூட இருந்து விட்னஸ் பண்ணலனாலும் இங்கேருந்து கண்டிப்பாக விட்னஸ் பண்ணுவேன். ஐ மிஸ் யூ. எனக்கு நிஜமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஐ மிஸ் யூ அண்ட் ஐம் சாரி அண்ட் ஐம் ஹேட் யூ. பாய். ஹாய் பிரியா, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் வெட்டிங். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட லைஃப் அமைய போகுது. இன்னுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இரு. கங்க்ராச்சுலேஷன். ஹாய் பிரியா, கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் வெட்டிங். அண்ட் ஃபைனலி உனக்கு பிடிச்ச லைஃப், உனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி வித் பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஃபைனலி த டே இஸ் கம்மிங் ஃபார் யூ. ஸோ லைஃப் இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு. ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருங்க. டில் த எண்ட் டோன்ட் கிவ் அப் ஆன் ஈச் அதர். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட். கங்க்ராட்ஸ் அண்ட் லவ் யூ. Bye. Hi Priya, wishing you a happy married life. ஜென்ரலாக பார்த்தோன்னா காலேஜ்னால நிறைய பேர் நிறைய மெமரிஸ் வரும்ல. என்கிட்ட ஆனால் காலேஜ் பற்றி கேட்டேன், எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வந்து கல்ச்சுரல்ஸ் தான் ஞாபகம். ஏன்னா அந்த 10 days நம்ம எப்படி இருந்தோம், அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தான், டிஃப்ரெண்டான கேங்கு. அதில் நீ ஒரு ஸ்பெஷலாக இருந்த. எனக்கு நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு பார்ட் தான், ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தவங்ககிட்ட எங்கேயுமே சாரி சொன்னதில்லை. சாரி ஃபர்ஸ்ட் அதுக்கு. பட் அதே மாதிரி உனக்கு எதுவும் பெருசாக அட்வைஸ் பண்ணலாம் இல்லை. ஏன்னா அவனோட எல்லா பேஸையும் நான் பார்த்துருக்கேன். ஹாப்பியராக இருந்து பார்த்துருக்கேன், கன்ஃபியூஸில் இருந்து பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து ரொம்ப ப்ரோக் ஆகி பார்த்துருக்கேன், இப்போ யுவன் கூட நெக்ஸ்ட் மேரேஜ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ வந்து உனக்கு பெருசாக அட்வைஸ் பண்ணல. எல்லாமே நீ ஓவர் கம்மும் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஹேண்டிலும் பண்ணியிருக்கேன் சோலோவா. ஸோ அதில் நினச்சி ஹாப்பியராக இருக்கேன். உனக்கு அட்வைஸ் பண்ணோன்னா என்ன சொல்லலாம், ஹாப்பியாக இரு, ஹெல்த்தியாக இரு, டேக் கேர். ஹாய் பிரியா. ஸோ எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. பிகாஸ் நம்ம கிட்ட பேசினதும் அப்படிதான், ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்குள்ள ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்போயுமே எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. அப்போ ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. ஐ ஹோப் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வில் கண்டினியூ ஃபார் எவர். ஸோ எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல தெரியல. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க. ஸோ ஜாலியாக ஹெல்த்தியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயத்தில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க.
அண்ணா கூட ஜாலியாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஜாலியாக. ஸோ இருந்தாலுமே ஈவன் மோர் ஜாலியாக இருங்க. ஸோ எந்த ஈவில் லைஸும் படாத மாதிரி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மேரேஜ் லைஃப். பை பாய். இரு அண்ட் யுவன் ப்ரோ, உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸு தான், இருந்தாலும் நல்லா போட்டுக்கலாம். பாய். பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வெட்டிங். எனக்கு காலேஜில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ. உனக்கும் எனக்கும் நிறையா சண்டை, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அதனால நம்ம பேசிக்காமல் போனதே கிடையாது. நம்மளோட கல்ச்சுரல்ஸ் அண்ட் மண்டே ஆனால் பிடி பீரியடில் நீ, நான், லட்சு, தீப் பண்ணுற டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மெமரிஸ் எனக்கு காலேஜில். உனக்கு பிடிச்ச லைஃப் அமைய போகுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். மே காட் கிவ் யூ ஆல் தி ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் ஹர்டல் தட் கம்ஸ் யுவர் வே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம லைஃப்பை லீட் பண்ணுங்க. பை, லவ் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ ஹாய் ப்ரோ, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு நல்லா இருக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணாக்கும் சொல்லுங்க ஹாப்பி மேரிட் லைஃப் கைஸ், ஹாப்பி மேரிட் லைஃப், லவ் யூ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? உடம்புலாம் எப்படி இருக்கு? ஹாப்பி மேரிட் லைஃப். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எப்போது சிரிச்சிட்டே இருக்கணும், ஓகேவா? உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. உடம்பு பார்த்துக்கோ. அண்ணாவையும் கேட்டேன்னு சொல்லு. ஹாப்பியாக இருங்க. பாய். Hi. First of all, congratulations to the soon to be bride. I'm so happy for you. ஐயோ, நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் போகுது, அதுவும் உன்னோட லவ் ஆஃப் த லைஃப். விஷ் யூ அ very very happy married life, and I hope you both enjoy and have a fun filled and great adventurous life together. I'm so happy for you. Hi Priya, congrats bride to be. எப்பவுமே சிரிச்சிட்டே ஹாப்பியாக இரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஏதாவதுனா என் அண்ணன் நார்வேலேருந்து பறந்து வருவாங்க. பி ஹாப்பி தங்கச்சி. பாய் பாய். ஹாய் பிடி கோம். என்னடா இவ வீடியோவே அனுப்ப மாட்டா, இவெல்லாம் அனுப்புவாளா அப்படி தானே நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அனுப்புவேன். லைட்டாக குழக்காக இருக்கும், அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது, சரியா? எப்போ போல் நம்ம இருக்கலாம். என்னடி டும் பிப்பி போல் சந்தோஷம், ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, எப்போவுமே ஹாப்பியாக இரு, சரியா? பிரைட் வேல மீட் பண்ணலாம், தெரிவிக்க விடுறோம். ஹாய் பிடி, பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். பி ஹாப்பி வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். இதோ என்னோட குட்டியும் விஷ் பண்ணுறான் பார். சொல்லுங்க ஹாய் பிடி, சொல்லுங்க ஹாய் பிடி. பி ஹாப்பி சொல்லுங்க. பி ஹாப்பி. லவ் யூ. லவ் யூ. உம்மா சொல்லு. உம்மா. பை பை சொல்லுங்க. பை பாய். பாய். ஹாய் பிரியா, ஹாப்பி மேரிட் லைஃப், பிரைட் டு பி. நல்லா என்ஜாய் பண்ணு. குழந்தைக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோ. குழந்தைக்கு அப்புறம் பிஸி ஆகிடுவேன், எதுவும் பண்ண முடியாது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் எங்கெல்லாம் போகணுமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோ. லேட்டாக குழந்தை பார்த்துக்கோ, என்னமோ சீக்கிரமாக பெற்றுக்காத. பாய். ஹாப்பி மேரிட் லைஃப், லவ் யூ, மிஸ் யூ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். மேடம்க்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். சடனாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்த்தா எங்கேஜ்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ மேரேஜ்னு வேற சொல்கிறாங்க. நேற்று தான் நம்ம காலேஜில் முன்னாடி பின்னாடி பெஞ்சில் இருந்துட்டு கேட்க பக்கன்னு சிரிச்ச மாதிரி ஞாபகம். நீயும் லட்சு ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு சிரிப்பீங்க, பின்னாடி நீங்கள் சிரிக்கிறத பார்த்து நாங்கள் சிரிச்சிட்ருப்போம், நான் ரேஷ்மாலாம். அப்படி இருக்குது. சடனாக ரீவைண்ட் பண்ணி பார்த்தா நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது. டக்குனே இன்னைக்கு உனக்கு மேரேஜ். எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஆல் தி வெரி
பிடிக்கும், உனக்கு யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து உனக்கான விஷ் வாங்கி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ ரெடி பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு சிலர் வந்து வீடியோ வேணாம், இது வந்து பழைய மாடலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீடியோவோட இம்பார்ட்டன்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போ வரைக்குமே ஏதாவது டவுனாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட பிரைட் டு பி வீடியோ பார்த்தா நான் கொஞ்சம் குஷியாகிடுவேன். ஸோ உனக்கு அந்த மாதிரி வியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம டாபிக்குள்ளே போவோம். இப்போது இந்த டிவி, சீரியல், சினிமாலாம் பார்த்துருப்போம். அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அக்கா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து இந்த தங்கச்சிக்கு நடக்கிற எல்லா ஒரு நல்ல விஷயத்துலையுமே அக்கா வந்து கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. சேம் கதை தான் நம்மள்கிட்டையும். எனக்கு நீ ஃப்ரெண்டுன்றதை தாண்டி என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் நீ. என்னோட எல்லா ஃபங்க்ஷனுமே சரி, என்ன பூ வைக்கிறது, பொண்ணு பார்க்க வந்தது, நிச்சயதார்த்தம், கல்யாணம், தாலி பிரித்து கோர்க்கிறது, விருந்து, அப்புறமா வளகாப்பு, என் பையன் பிறந்தது, என் பையனோட பிறந்த நாள், இப்படி எல்லாத்துலேயுமே என் ஃபேமிலிக்கு அப்புறமா ஒருத்தவங்க கூடயே இருக்கிறாங்க அப்படின்னா அது நீ மட்டும்தான். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 லவ் யூ. காலேஜ் படிக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, எப்பயாவது உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றப்போ வச்சு நீ குடுடி, நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீ சொன்ன. அது நீ விளையாட்டா சொன்னேன், உண்மையாக சொன்னேன், இது நிஜமாலே நீ எனக்கு அதை பண்ணிகிட்ருக்க. நம்ம நார்மலாக முன்னாடி மாதிரி பேசிக்கிறது இல்லை, மீட் பண்ண டைம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஆனாலும் என்னோடய லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி தாண்டி நான் சொல்கிறது உங்ககிட்ட தான். இது போதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந்து ஃப்ரீயாக இருந்த, ஒருவேளை என்னால் வர முடியலனா கூட நீ வந்து என்னை பார்த்துட்டு இருந்தா. இனிமேல் இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு உனக்கு ஃப்ரீயாக எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு அப்படின்னாலும் நான் இதே மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்புறமா என் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் தான். இப்போது கல்யாணம் ஆகி ஒரு புது ஃபேமிலிக்குள்ளே போகிறீங்க. நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸில் இருப்பாங்க. உனக்கு வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண கொஞ்சம் நாள் எடுக்கும் தான். அவங்க எல்லாத்துக்குமே நீ ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் உனக்கு வந்து அவங்க நிறைய பேர். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது, இப்படி நிறையா இருக்க தான் செய்யும். எண்ட் ஆஃப் த டே அது உன்னோட ஃபேமிலி அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நாள்லேருந்து மறுநாள் கேரி பண்ணிட்டு போனாலே அந்த பிரச்சனையில தான் முடியும். அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் மறுநாள் வரைக்கும் அதை யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா நீ உடனே எனக்கு கால் பண்ணு. நான் அப்படியே அதை டெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணி விட்ருவேன், சரியா? அப்புறம் நீ நார்மலாகிடலாம். இதுதான் என் சைட்லேருந்து நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸ். ஏன்னா ஆஸ் அ சீனியராக நான் ஒரு 2.5 வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. இப்படி லவ் பண்ணவங்கள பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கல்யாணம் பண்ணுறது உனக்கு கிடைச்சிருக்கு. மேபி உன்னோட முன்னாடி உள்ள லைஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து செம்மையாக இருக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரியும். நீயும் இவனும் சேர்ந்து சந்தோஷமாக ரொம்ப வருஷம் சூப்பராக வரணும். நாங்கள் வந்து கொண்டு வந்து பார்த்துட்டே இருப்போம். பாட்டு பாட போகிறேன். பூமியே வாடலாம், பூவெல்லாம் வாடலாம், ஓ முகம் வாடி நான் தாங்க மாட்டேன், நீ பள்ளத்தை மட்டும் பார்த்த என் தோழியே, ஒசரத்தில் ஒன்னர் தூக்கி நான் சமப்பேனே, கடலல போலவும் கால் தொட்டு உரசி, கடலுள்ள போறவ நான் இல்லடி, கடல் மண்ண போலவும் காலோட ஒட்டி, கரை தாண்டு வர நான் இருப்பேனடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, ரொம்ப 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 லவ் யூ. கல்யாணம் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். ஸோ எல்லோரும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அண்ட் கல்யாணம் புதுசாக சொல்ல தெரியல, ஆனால் என்னோட உனக்கு அந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆப்வியஸாக. ஏன்னா இப்போது உங்கள் வீட்டிலேருந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வர போகிற, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு, நல்லா போகும், நல்லாவே போகுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் அப்படி உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்குது, பார்த்துட்டு வா. ஹாய் பிரியா,
எங்கள் வீட்டுக்கு வர நாள் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என் பையனை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். என்னோட டபுள் மடங்கு அதிகமாக நீ பார்த்துக்கணும். அதை நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இப்படி இருக்கோம், நான் பார்த்துப்பேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீயே வந்து நேரில் பார்த்துக்கணும். ஓகேவா? நீ எப்பயும் எங்கள் வீட்டுக்கு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டு இல்லை, இனிமேட்டு அது நம்ம வீடு. அம்மா பேசுனதெல்லாம் கேட்டியா? கொஞ்சம் தோணு ரொம்ப தோணுன்னு பேசுவாங்க. நான் தான் ஷார்ட்டாக எதனா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச விடாமல் பண்ணேன். நிறைய பேசியிருப்பாங்க. அவங்க நிறைய பேசுவாங்கன்னு உனக்கும் தெரியும். ஸோ அது பேசுறதுலாம் தனியாக பேசிப்பாங்க. அப்புறம் அதான் கல்யாணத்தில் வந்து நிற்கிறோம். இது வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறமுமே ரொம்ப லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுப்பேன். ஹாப்பியாக இருப்போம். நீ ஒன்று ஹாப்பியாக பார்த்துப்ப. அண்டு பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சரியா? நார்மலாக இருக்கும். லைக் ஆக்சுவலாக பெட்டராக இருக்கும். எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்தோ எப்படியோ ஸ்டார்ட் பண்ணோம், எப்படியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது என்னென்னவோ ஆச்சு. எப்படியோ சண்டைன்னு பெருசாக போட்டது கிடையாது தான். ஆனாலும் ஆமாம், சண்டைன்னு பெருசாக எந்த சண்டையுமே இது வரைக்கும் போட்டது கிடையாது. எந்த சண்டைனாலுமே ஒரு நாள் கூட அது ஃபுல்லாக இருந்தது கிடையாது. ஸோ இதுக்கப்புறமே அப்படி தான் இருக்கும். நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீயும் பார்த்துப்ப. ஸோ லெட்ஸ் கெட் மேரிட். அவ்வளோ.